நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் இருக்காங்க. நம்ம எல்ஐசியை தாண்டின உடனே தேவி தியேட்டர்ல போய் ஒரு நல்ல வார் ஃபிலிம் பார்ப்பேன். கன்ஸ் ஆஃப் நோரன், வேரிகல் தர், எஸ்கேப் ஃபைவ் மேன் ஆர்மி, ஓமர் முக்தர், இதெல்லாம் என் பசங்க கூட நான் போய் படம் பார்க்க மாட்டேன். ஏன்னா அவனுக்கு வந்து இந்த மாதிரி ரஜினி, கமல் தான் அவங்களோட ஹீரோ. எனக்கு வந்து புரியுதோ இல்லையோ, யாராவது ஒரு ஆங்கிலோ இந்தியன் பக்கத்துல போய் சினிமா நான் சொன்னேன். ஏன்னா என் டேஸ்ட் அந்த மாதிரி இருந்தது. அப்போ அங்க போயிட்டு உடனே வெளியில வந்தாக்க ஒரு 50 ரூபா எடுத்துன்னு போனோம்னா அவ்வளோ புக்ஸும் கிடைக்கும். 50 ரூபா தான். நான் தாய்லாம் வந்து வெறும் 15 ரூபா வாங்கணும். புத்துயிர்ப்பு 20 ரூபா. யாரும் எனக்கு சொல்லவே இல்லை. எனக்கு வந்து ஏன்டா இவ்வளவு பெரிய புக்லாம் வச்சுன்னு இருக்கிற லைனில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான். அவன் வந்து வீட்டில் வந்து எங்க உங்க புக்ஸ் எல்லாம் காட்டினாக்கா பார்த்தா அதுல ஜான் ரீடோட உலகை குடிக்க 10 நாட்கள், புத்துயிர்ப்பு, இந்த மாதிரி சிங்கி சைக்மாத்தோட ஃபுல் சீரியலா இருந்து அங்க அன்னை வயல் ஜமீலா. ஆமா ஆமா, அதாவது புல்சாரி, லாரி டிரைவர் எல்லாமே இருந்து. அவன் பார்த்துட்டு இந்த பையன் நாசமா போனதுக்கு தான் காரணம். அவன் என்ன பண்ணிட்டான், அவன் ஒரு நாவல் இட்டான். அவன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் படிக்கிறான் லயலாவில். அவன் என்ன பண்ணான், புக்கு போட்டு 2000 ரூபாய் சம்பாரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல நான் கூப்பிட்டு வந்தேன். என்னை பத்தி நான் கூட எழுதினுக்கிறேன்டா, என்ன சொல்ற, நீ ஒரு புக்கு போட்ட அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு வரேன். நான் கூப்பிட்டு வந்து வீட்டுல சொன்னாக்கா, இது புள்ள நீ எல்லாம் இருக்கு, இவ்வளவு பெரிய புக்கை படிச்சுட்ட, வீட்டுக்கும் உருப்பட மாட்டேன், நீ எதுவும் எழுதவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவனை பார்த்தா அவன் புக்கு போட்டுருக்கான். என்னடா நான் பாக்கியாவில் வந்த கதையை அப்படியே வந்து 3-4 கதையை எடிட் பண்ணி போட்டு அதை போய் ரோட்ல நின்று நான் 2000 ரூபாய் சம்பாரிச்சேன். சொல்றேன். அது மாதிரி படைப்புன்றது இது கிடையாது. நீ லேட்டா எழுதி எப்பயாவது எழுதி என்ன பண்ண, ஆனா அது அது ஒரு அற்புதமான ஏரியா. அப்ப அதை எழுதுறதுக்கு நமக்கு இங்க எவ்வளவு பெரிய ஆசிரியர்கள் இருக்காங்கன்னு தெரியாது. ஆனா அற்புதமான ஆசிரியர்கள் யூரோப்ல இருக்காங்க, ரஷ்யாவில் இருக்கிறாங்க. இங்கேயும் அற்புதமான ஆட்கள். பா சிங்காரத்தோட கடலுக்கு அப்பால வாசிச்சுட்டு நான் உண்மையாவே ஷாக் ஆயிடுவேன். ரொம்ப இங்க நிறைய இருக்கிறாங்க.